இங்க பலோன்னு பாத்தீங்கன்னா கடையில வச்சு ஒரு கோட்டை ஆசையா ட்ரை பண்ணுவாங்க. அப்ப பார்த்து நம்ம நிலாவோட அண்ணன் வந்துட்டு, இந்த மாதிரி கோட்லாம் நீ பார்த்திருக்க மாட்டல்ல, இந்த கோட்டோட விலை 20,000 ரூபாய். உங்க அண்ணனாலலாம் இப்படிலாம் வாங்கி கொடுக்க முடியாது, ஓசியா தானே எடுக்க போறீங்க, எத்தனை வேணாலும் எடுத்துக்கங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறத நம்ம பாண்டியும் பாத்தீங்கன்னா கேட்டுட்டு, பலவன் அங்க இருந்து வாடா நம்ம அங்க போய் சட்டை பார்க்கலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. இப்படி பாண்டியும் பலவனும் பாத்தீங்கன்னா தனியா சட்டை பார்த்துக்கிட்டு இருக்காது. நம்ம சேரன்னு பார்த்துட்டு என்ன விஷயம் ஏதுன்னு கேட்க, பலவனு பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொன்னதான். உடனே சேரன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் சோழனுக்கு தெரியாம, சரி வாங்கடா நம்ம அங்க போய் துணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனதும், இங்க சோழனு பாத்தீங்கன்னா கோட்டை கையில வச்சுட்டு அலையும். அப்ப பார்த்து நிலாவோட அண்ணனும் வந்துட்டு, நீ மட்டும் என் தங்கச்சியை கூட்டிட்டு போகும்போது நான் மட்டும் இருந்திருந்தேன் வச்சுக்கேன், உன்னை வெளுத்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம நிலாவோட அப்பா வந்துட்டு, ஆனா ஒண்ணு மாப்பிள, எங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தவங்களுக்கு இப்படி ஒரு கடையில ட்ரெஸ் எடுக்க வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு வழியா எல்லாரும் பாத்தீங்கன்னா துணி வாங்கிட்டு கிளம்ப போகையும், கடைக்காரன் பாத்தீங்கன்னா எல்லாரையும் காஃபி குடிச்சிட்டு போக சொல்ல, உடனே நிலாவோட அப்பா அதுக்கு என்ன காஃபி குடிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லியும், உடனே சோழன்னு பாத்தீங்கன்னா காது கிட்ட வந்து, அவங்க தான் ஃபார்மாலிட்டிக்கு காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க, அதுக்காக நீங்களும் ஓகே சொல்லுவீங்களா? ஒண்ணு மட்டும் புரியுது, எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் ஓசியா கிடைச்சா விட்டு போக மனசு வரலன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பாண்டி பல்லவனும் கேட்டுட்டு, செம்மையான செய்தில இப்பதான் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னுட்டு சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அப்புறம் என்ன துணி எடுத்துட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்த இடத்துலயும் நம்ம நிலாவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மெனு பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு, ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு எல்லாம் பாக்காதீங்க, இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடுங்கன்னுட்டு நக்கலா சொல்லுவாங்க.